Hello everyone, welcome to VJ Chemistry. பிஜிடிஆரோட சிலபஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, எஸ்டர்டே அனௌன்ஸ் பண்ணா 2 days ஆகுது. ஓகே, இந்த சிலபஸ்ல வந்து நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, அதுல வந்து நம்ம 5 பார்ட்டா பிரிக்கலாம். அந்த மொத்த சிலபஸே பார்த்தீங்கன்னா, ஓகே, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கும், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கு, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கு, அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்லேனியஸ் கான்செப்ட் லைக் மெடிசன் கெமிஸ்ட்ரி அண்ட் நானோ கெமிஸ்ட்ரி. ஓகேவா, மொத்தம் 5 பார்ட் இருக்கு. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க வரோம்னா, நம்ம பிஜிடிஆர் சிலபஸ் உள்ள இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில அந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்ட்ல எத்தனை லெசன்ஸ் இருக்கு. ஓகே, அந்த லெசன்ஸ்ல என்னென்ன, அது எப்படி படிக்கணும், ஓகே, அது எந்த புக் ரெஃபர் பண்ணணும். ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க, இஃப் யூ ஆர் ரெஃபர் ஸ்டாண்டர்ட் புக்ஸ், நீங்க எனி 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 பார்ட் நீங்க ஸ்டாண்டர்ட் புக் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் டைரக்டா அதே கொஸ்டின் வரும். ஓகேவா, மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் செட்டர், ஓகே, தே டோன்ட் டேக் ஓன் கொஸ்டின்ஸ். சம்டைம் ஓன் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, வேல்யூஸ் மாத்தி டேட்டா மாத்தி இருக்கலாம். ஆனா மேக்ஸிமம் இஃப் யூ ரெஃபர் த ஸ்டாண்டர்ட் புக்ஸ், ஓகே, ஒவ்வொரு லெசன் ஸ்டாண்டர்ட் புக் இருக்கும்ல, அந்த புக்கை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம்ல சேம் கொஸ்டின் வரதுக்கு ஓகே 90% சான்ஸ் இருக்கு. ஓகே, அந்த மாதிரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு வந்து நீங்க எந்த புக்கை ரெஃபர் பண்ணா ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும் சொல்ல போறோம். ஓகேவா, நம்ம டிஆர்பி சிலபஸ் பாத்தீங்கன்னா யூனிட் 1 யூனிட் 2லயே ஆல்மோஸ்ட் ஆல் த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் ஆயிரும். அப்புறம் கடைசியா பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி மட்டும் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இன்ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, கவனிங்க, மொத்தம் 10 லெசன்ஸ் இருக்கு இதுல. ஓகேவா, 11 லெசன்ஸ் இருக்கு. பீரியாடிக் டேபிள், கெமிக்கல் பாண்டிங், ஆசிட் பேஸ் கெமிஸ்ட்ரி, நான் அக்வஸ் சால்வெண்ட், மெயின் குரூப் எலமெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலா வாட் இஸ் மெயின் குரூப் எலமெண்ட்ஸ்னா எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக் கம்பைன்லி கால்ட் அஸ் மெயின் குரூப் எலமெண்ட்ஸ். ஓகே, ஆனா அந்த சிலபஸ்ல வந்து அவ்வளவுலாம் இல்ல. அந்த எஸ் பிளாக்ல உள்ள அந்த லிகான்ஸ் பத்தி, சில கிரௌனியத்தில் பத்தி இருக்கு. அப்புறம் சில எலக்ட்ரான் மெட்டல் டிஃபிஷியன்சி, ஓகே, எலக்ட்ரான் டிச் காம்பவுண்ட், இட் மீன்ஸ் ஒன் மல்டி சென்டர் காம்பவுண்ட் பத்தி கொடுத்துருக்காங்க. புரியுதா? அதனால மெயின் குரூப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப டாபிக் குரூப்ல வந்து குரூப் 14 அலோட்ரோபிஸ் இருக்கு. குரூப் 16 குரூப் 17 அவ்வளவா இல்ல. ஓகே, மெயின் குரூப் பொறுத்த வரைக்குமே கம்மியான கிவன் டாபிக் மட்டும் படிச்சா ஓகே, இட் மீன்ஸ் ஃபியூ டாபிக்ஸ் தான் அதுல கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அது மட்டும் ரெஃபர் பண்ணா போதும். நெக்ஸ்ட் வந்து குவாண்டேஷன் கெமிஸ்ட்ரி, எஃப்லாக் எலமெண்ட்ஸ், பயோஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்காமெட்டாலிக், நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஓகே, இந்த லெசன் தான் பிலாங் டு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. கவனிங்க, சி த ரெஃபரன்ஸ் புக். ஓகே, இந்த புக் மட்டும் ரெஃபர் பண்ணுங்க, கண்டிப்பா கொஸ்டின் வரும். ஓகே, கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, ஆர்காமெட்டாலிக் கெமிஸ்ட்ரி, பயோஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மொத்த லெசன்ஸ் நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆல்ரெடி எக்ஸாம் படிச்சிருப்பீங்களா, யூ ஸ்டடி ஃபார் டிஆர்பி எக்ஸாம் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஜியோ சயின்டிஸ்ட் எக்ஸாம் படிச்சிருப்பேன். ஓகே, ஜேஎஸ் எக்ஸாம் படிச்சிருப்பீங்க. ஓகே, அதே மாதிரி வந்து நாங்க பிஜிடிஆர் எக்ஸாம் ஆல்ரெடி படிச்சிருப்பேன் இல்லையா. அப்ப உங்ககிட்ட இருக்க நோட்ஸ் ரெஃபர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, உடனே புக் எடுத்து படிச்சா அந்த கான்செப்ட் புரியாது. ஓகே, புதுசா நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா புக்ல போனீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, டைம் இருக்காது, எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 4 to 5 மந்த்ல எக்ஸாம் வந்துடும், டிஆர்பி எக்ஸாம். ஓகே, அப்ப அந்த ஷார்ட் டைம்ல வந்து இவ்வளவு லெசன் படிக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும். என்ன ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட இருக்க நோட்ஸை கலெக்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நோட்ஸ் கலெக்ட் பண்ணி வாங்க, நோட்ஸை படிக்க பாருங்க. அந்த நோட்ஸ்லயே ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பர், நீங்க அதே படிச்சிடலாம். ஓகேவா, ஆனா அது மட்டும் இல்லாம நீங்க புக்கை ரெஃபர் பண்ணீங்கன்னா கெட் சம் கொஸ்டின்ஸ். ஓகே, அந்த புது புது பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா கிடைக்கும். ஓகே, அது மாதிரி அந்த புக் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ணாங்கன்னா கூட we can score very easily. ஓகே, எக்ஸாம்பிள் அப்ஜெக்டிவ் உங்களுக்கு தெரியும். ஓகே, அதனால அப்ஜெக்டிவ் டைப்ல படிக்கணும். ஓகேவா, அப்ப ஞாபகம் வச்சுக்கோ, உங்ககிட்ட இருக்க நோட்ஸ் ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அதை ரிவைஸ் பண்ணாவே ஆல்மோஸ்ட் படிச்சிடலாம். சப்போஸ் சிலபஸ் எடுத்துக்கோ, சிலபஸ் பாருங்க, நோட்ஸ் பாருங்க. டாபிக் இல்ல, ஐ மீன் இப்ப நீங்க நோட்ஸ்ல வந்து அந்த கொடுத்த சிலபஸ்ல டாபிக் இல்ல அப்படின்னா தென் கோ ஃபார் ரெஃபரன்ஸ் புக். ஓகே, இல்ல உங்ககிட்ட ஆல்ரெடி பேசிக் ஸ்ட்ராங்கா இருக்கு, நீங்க ஆல்ரெடி சிஎஸ்ஆர் எக்ஸாம் படிச்சு கிளியர் பண்ணிட்டீங்க, கேட் எக்ஸாம், அந்த மாதிரி 2 கேட்டகரி இருக்கு. சிஎஸ்ஆர் எக்ஸாம் படிச்சு கிளியர் பண்ணிட்டீங்க, ஆனா பிஎட் பண்ணிட்டு நீங்க வந்து டிஆர் எழுத போறீங்க அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். ஓகே, ஆனா ஆல்மோஸ்ட் இல்ல சிஎஸ்ஆர் சிலபஸ் ஆட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஈஸியா படிச்சிடலாம். ஓகே, அது மட்டும் இல்லாம இந்த சிலபஸ் வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்டிடியூட் பேஸ். ஓகே, ரொம்ப கான்செப்ட் இன்டெப்தா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கிளியரா படிச்சா we can score easily. ஓகே, அதை பாத்துக்கலாம் சார். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் லெசன் வந்து பாத்தீங்கன்னா 3 லெசன் ஒன்னா கொடுத்துருக்கேன். கோஆர்டினேஷன், ஆர்காமெட்டாலிக், பயோஆர்கானிக். ஓகே, இந்த 3 லெசனுக்கும் ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு ரெஃபர் அஜய்குமார் சார் புக். ஓகே, அது வந்து ஆன்லைன்லயே அவைலபிளா இருக்கு. கூகுள்ல போயிட்டு அஜய்குமார் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி பை அஜய்குமார் பாத்தீங்கன்னா பிடிஎஃப் இருக்கு. ஓகே, யூ கேன் டவுன்லோட் த பிடிஎஃப், லைன் டு லைன் படிங்க. அதுலயே பார்த்தோன்னா உங்க கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, ஆர்காமெட்டாலிக் படிச்சிடலாம், பயோஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிச்சிடலாம். நீங்க அதையும் தாண்டி போகணும் அப்படின்னா, இன்னும் டெப்தா படிக்கணும் அப்படின்னா யூகி ரெஃபர் பண்ணுங்க, மிஸ்லண்ட ரெஃபர் பண்ணுங்க, ஹவுஸ் கிராஃப்ட். ஓகே, ரெஃபர் பண்ணுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் மை சஜஷன், ஃபர்ஸ்ட் இது அஜய்குமார் புக். ஓகே, இப்போ யூகி, மிஸ்லண்ட் ஆறு, அப்புறம் ஹவுஸ் கிராஃப்ட்லாம் ஃபாரின் ஆத்தர் புக்ஸ். ஓகே, கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேசிக் படிக்கணும், பேசிக் இன்டெப்தா தெரியணும். ஐ மீன் டிஆர்பி லெவலில் நீங்க படிச்சு முடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீட் அஜய்குமார் புக். அதை படிச்ச பிறகு நீங்க பேசிக் ஸ்ட்ராங்கான பிறகு அந்த லெசன்ல ஒரு ஹோப் கிடைச்ச பிறகு தென் கோ வித் ஓகே ஹை லெவல் புக்ஸ் லைக் ஹவுஸ் கிராஃப்ட், மிஸ்லண்டார் அண்ட் யூகி புக். ஓகே, நெக்ஸ்ட் நானாக்கோ சால்வ் எஃப்லாக். ஞாபகம் வச்சுக்கோங்க, எஃப்லாக் எலமெண்ட்டுக்கு ரெஃபர் ஹவுஸ் கிராஃப்ட். அந்த ஹவுஸ் கிராஃப்ட் புக்ல சூப்பரா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் அந்த புக்ல. அந்த புக் எஃப்லாக் எலமெண்ட் பத்தி டீடைல்டா நம்ம டாபிக் பார்த்தோம்னா என்ன இருக்குன்னா மேண்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்பெக்ட்ரா இருக்கு,
ப்ரொடாக்ஸ் இருக்கு. ஓகே, அந்த 3 டாபிக் தான் எஃப்லாக்ல இருக்கு. ஆக்சிடேஷன் ஸ்டேட்லாம் கொடுக்கல. ஆனா மேண்டிபல் படிக்கும்போது ஓஎஸ் படிச்சிருவீங்க. ஓகேவா? அத பார்த்து வச்சுக்கங்க. அப்ப எஃப்லாக்கும் நான் சால்வெண்ட்டுக்கும் ரீட் ஹவுஸ்கிராஃப்ட் புக். ஓகே, அத படிச்சுங்க. அது மட்டும் இல்லாம பூரியன் சர்மா இனார்கானிக் ஆத்தர் புக், பூரியன் சர்மா பை இனார்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து அத ரெஃபர் பண்ணுங்க. ஓகே, அது வேணும்னு சொல்ல வேணாம். இந்த மாதிரி நீங்க ஹை லெவல்ல படிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். இப்ப ஹவுஸ்கிராஃப்ட் எஃப்லாக் படிச்சுட்டு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அதுல எல்லா பாயிண்ட் கவர் ஆயிரும். டைரக்டா கொஸ்டின்ஸ் வரும். அதான் சொல்றேன். ஓகேவா? ஏன்னா நம்ம படிச்சது எக்ஸாம் தான் ஈஸியா ஸ்கோர் பண்ண நம்மளுக்கு படிச்சது எக்ஸாம்ல வந்து நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ரைட்டா? நம்ம ஒண்ணு படிக்கிறதுக்கும் எக்ஸாம் டிஃபரெண்டா வச்சுங்களா, அங்க போய் எக்ஸாம் ஹால்ல போய் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணிடுவோம். ஆனா இட் டேக் மோர் டைம். நான் வித்தின் த டைம் டியூரேஷன்ல எழுதுறது தான் ஸ்மார்ட்னஸ் ரைட். அப்ப அந்த வித்தின் 3 ஹவர் 4 ஹவர்ல நீ எழுதுற அந்த எக்ஸாம் மார்க் தான் வந்து எக்ஸாம் தான் ஒரு மார்க்கா கன்வெர்ட் ஆகும். ரைட்டா? அப்ப நீ என்னதான் 6 மந்த் உட்காந்து படிச்சாலுமே அந்த வித்தின் 3 ஹவர்ஸ் நம்ம என்ன எழுதுறோமோ அதான் நம்ம ஸ்கோர். அப்ப நீங்க ஆல்ரெடி படிச்ச கணக்கு அப்படியே வந்து ஈஸியா டிக் பண்ணிடலாம். ஓகே, அதனால வந்து எஃப்எஸ் எலமெண்ட்ஸ்க்கு நானாகோஸ் சால்வெண்ட்டுக்கு வந்து ரெஃபர் ஹவுஸ் கிராஃப்ட் புக். அது இல்ல அதுவும் தாண்டி ரெஃபர் பண்ணலாம். வி கோ வித் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பூரியன் சர்மா. ஓகே, கெமிக்கல் பாண்டிங் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் எல்லாம் பேசிக்ஸ் தான் இருக்கு. ஆனா ஒண்ணு அட்வான்ஸ் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, எம்ஓடில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எல்லாம் டையாட்டாமிக் படிச்சிருப்போம். N2O2 படிச்சிருவோம். ஈவன் சம் ஸ்டூடெண்ட் ஸ்டடி HF கூட படிச்சிருப்பாங்க. HFCO படிச்சிருப்பாங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா ட்ரை டெட்ரா கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் CH4க்கு எம்ஓடி போடுற மாதிரி இருக்கு. ஓகே, அந்த மாதிரி BCl3க்கு எம்ஓடி போடுற மாதிரி இருக்கு. அப்ப ட்ரை அட்டாமிக் டெட்ரா அட்டாமிக் வந்து யூ ஹேவ் டு ரெஃபர். ஜெய் அட்வான்ஸ்லயே அந்த டாபிக் இருக்கு. ஓகேவா? அதை ரெஃபர் பண்ணீங்க. ஓகே, இல்லன்னா ஹவுஸ் கிராஃப்ட் புக்லயே அந்த டாபிக் ஹவுஸ் கிராஃப்ட் புக்லயே பாத்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிக்கல் பாண்ட் லெசன்ல அந்த எம்ஓடி கொடுத்திருக்காங்க. ஓகே, ரெஃபர் பண்ணீங்க. மத்தபடி உள்ள மத்த அந்த 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 பாட்டை தவிர மத்த எல்லாமே பேசிக் கெமிஸ்ட்ரி தான். ஓகே, ரெஃபர் ஜெய் அட்வான்ஸ் புக் செங்கேஜ். நீங்க கூகுளே போடுங்க. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஜெய் அட்வான்ஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பை செங்கேஜ் படிங்கன்னா எஸ்சி வர்மா புக் வரும். ஓகே, அதை டவுன்லோட் பண்ணி அதுல படிங்க. ஓகேவா? அது டவுன்லோட் பண்ண முடியல, ஆப் நிறைய இருக்கு. ஜெய் அட்வான்ஸ் அந்த செங்கேஜ் ஆப் இருக்கு. பிளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணி யூ கேன் ஸ்டடி ஃபார் தட். ஓகே, இப்போ கெமிக்கல் பாண்டுக்கு பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனுக்கு அந்த எட்ரோ அட்டாமிக் சொன்னல ட்ரை அட்டாமிக் டை இல்ல ட்ரை அட்டாமிக் டெட்ரா அட்டாமிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் BCl3. ஓகே, இந்த இப்ப CH4 இருக்குல்ல, இப்ப நம்ம என்ன படிச்சிருப்போம்? N2க்கு எம்ஓ படிச்சிருப்போம், O2க்கு எம்ஓ படிச்சிருப்போம், இல்ல HF கூட எம்ஓ படிச்சிருப்போம். ஓகே, NOக்கு எம்ஓ படிச்சிருப்போம், CO எம்ஓ படிச்சிருப்போம். ஓகே, இப்ப என்ன கேட்பாங்கன்னா CH4 மீத்தேனுக்கு என்ன எம்ஓடி, அது கொஸ்டின்ஸ் இருக்கு. அது மாதிரி BCl3 இது ஒரு எம்ஓடி என்ன, அப்புறம் SF6 ஒரு எம்ஓடி என்ன. இந்த மாதிரி படிக்கிறதுக்கு ரெஃபர் வாட் ஹவுஸ் கிராஃப்ட் ரெஃபர் பண்ணுங்க. இல்ல சில டாபிக் கிடைக்கவே இல்லை அப்படின்னா கூகுள்ல டைப் பண்ணுங்க. ஓகேவா? கண்டிப்பா டேட்டா வரும், என்டர் பண்ணிக்கோ. ஓகேவா? சப்போஸ் புக் கிடைக்கல, அந்த புக் வந்து அந்த டாபிக் அந்த புக்ல இல்ல அப்படின்னா, ஓகே, எல்லாம் படிக்கிற அந்த சொல்ற புக்ல இல்ல, என்ன பண்ணலாம்? கூகுள்ல அந்த டாபிக் டைப் பண்ணா கண்டிப்பா கூகுள்ல ஆன்சர் வரும். அதை பார்த்து நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம். ஓகேவா? சிம்பிள். ஓகே, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஒரே புக் தான். டிராகோ டிராகோ புக் ஃபாலோ பண்ணுங்க. அதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுங்க. அது மட்டும் என்ன பண்றேன், கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? நியூக்ளியர் கெமிஸ்ட்ரிக்கு ஓகே, வெல் நோன் எக்ஸாம்பிள் வெல் நோன் புக் வந்து ஆத்தர் வந்து பார்த்தா எஸ்ஏ அர்னிகர் தான். கவனிங்க, இந்த அன்னைக்கு புக் எப்படி படிக்கணும் பார்த்தா அது பெரிய புக்ஸா இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தோன்னா நிறைய பேஜஸ் இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா டைரக்டா அந்த புக் போகாம இப்போ நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி இருக்கா, அந்த பேசிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஐசோடோப்ஸ், ஐசோபார், அப்புறம் வந்து அந்த ரேடியஸ் ஃபார்முலா, அப்புறம் வந்து டைப் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ். ஓகே, அதெல்லாம் வந்து ஓகே ஜெஇ லெவல் புக்ஸ்ல இருக்கும். அதை ரெஃபர் பண்ணுங்க. ஓகே, அப்புறம் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அந்த நியூக்ளியர் ஆக்டிவிட்டி அனாலிசிஸ் இருக்கு, மெத்தட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இன்டெப்தா உள்ள நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி டாபிக் மட்டும் ரெஃபர் அர்னிகர் புக். ஓகே, அப்படி படிச்சா ஈஸியா படிச்சிடலாம். அர்னிகர் புக்ல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் வந்து இருக்கும், பட் ஆனா வந்து ரொம்ப ஷார்ட்டா கொடுத்துருப்பாங்க. ஓகே, இன்டெப்தா கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்டெப்தா இருக்கும், ரொம்ப ஷார்ட்டா தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அது வச்சு படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால வந்து ஃபார் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி, ஃபார் பேசிக் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி கோ வித் ஜெஇ லெவல் புக்ஸ். ஓகே, அதே கூகுள் டைப் பண்ணுங்க, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஜெய் அட்வான்ஸ் எங்கேஜ் நியூக்ளியர் டாபிக்ஸ் இருக்கு, அதை ரெஃபர் பண்ணுங்க. அந்த அட்வான்ஸ் ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னல அந்த நியூக்ளியர் ஆக்டிவிட்டி அனாலிசிஸ் இருக்கும். ஓகே, அதுக்கு மட்டும் என்ன பண்றீங்க, அது அந்த மாதிரி மெத்தடுக்கு. அப்புறம் சில 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 நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கும். ஓகேவா? அதுக்கு வந்து கோவித் அர்னிகர் புக். பேசிக் வந்து ஜெஇ லெவல் புக். ஓகே, மெயின் புக் எலமெண்ட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபியூ டாபிக்ஸ் தான் இருக்கு. அதுல பெஸ்ட் புக் வந்து கிரீன்வுட் புக். ஆனா கிரீன்வுட் புக் வந்து ஆன்லைன்ல வெரி ரேர் டு டவுன்லோட். ஓகே, கிடைக்காது. பட் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஓகே, அதுல நம்ம வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கு. அந்த குரூப் நான் லிங்க் அனுப்புறேன். ஆல்ரெடி 700 ஸ்டூடெண்ட்ஸ் அதுல இருக்காங்க. ஓகே, இந்த புக்கோட நான் பிடிஎஃப் ஆல்மோஸ்ட் என்கிட்ட இருக்கு. நான் பிடிஎஃப் குரூப்ல சென்ட் பண்றேன். யூ கேன் டவுன்லோட் த புக், யூ கேன் ரெஃபர். ஓகே, கவனிங்க. இப்போ இந்த லெசன்ஸ் இருக்குல்ல, சி ஃபர்ஸ்ட் கான்செப்ட் படிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கிளியரா படிச்சிருங்க. கான்செப்ட் படிச்ச பிறகு ஓகே, ப்ரீவியஸ் டிஆர்பில வந்து சிலபஸ் கம்மி, ரைட்? இப்போ வந்து நியூ டாபிக் ஆட் பண்ணிருக்காங்கல்ல, அது மட்டும் டாபிக் இன்டெப்தா இருக்கும். ஓகே, அதனால ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா சிஎஸ்ஆர் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. சிஎஸ்ஆர் லெவல் உள்ள பார்ட் பி கொஸ்டின் சால்வ் பண்ண பாருங்க. கேட்ல உள்ள கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. இல்ல இன்னொரு பெஸ்ட் ஐடியா சொல்றேன், ஜாம் எக்ஸாம் இருக்கு. ஓகே,
ஜாம் எக்ஸாம். இதுல உள்ள கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ஓகே, இந்த 3 சால்வ் பண்ணா போதும். தென் வெல் நோன் யூ நோ தட். ஓகே, இது மெயின் திங் அது டிஆர்பி கொஸ்டின்ஸ், பிஜிடிஆர்பியோட ஓல்டு கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பா கான்செப்ட் இதான் ஸ்டெப்ஸ் 3. ஓகே, ஈஸி. கான்செப்ட் நல்லா படிக்கணும். கான்செப்ட் நல்லா படிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அசைன்மென்ட் சால்வ் பண்ணணும். அசைன்மென்ட் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணணும். ரிவிஷன் மஸ்ட். அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் அனலைஸ் பண்ணணும். திருப்பி ரிவைஸ் பண்ணணும். திருப்பி ரிவைஸ் பண்ணி என்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அந்த கான்செப்ட் திருப்பி என்ன பண்ணணும், அதை செக் பண்ணணும். அவ்வளவுதான் மெத்தட். ஃபர்ஸ்ட் அந்த சிலபஸ்ல இருக்கிற கான்செப்ட கிளியர் கட்டா படிங்க. ஓகே, அந்த சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படி, எக்ஸ்ட்ரா படிக்க வேணாம். அதை படிச்ச உடனே கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஓகே, எல்லாமே அப்ஜெக்ட் எம்சிக்யூ, ரைட்? எம்சிக்யூ பேட்டர்ன் தான். அதை கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணணும். அதை சால்வ் பண்ணுங்க. எப்ப நீ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பயோஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிற அப்படின்னா அதை படிச்சுட்டு அசைன்மெண்ட் சால்வ் பண்ணிட்டு ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் கம்பல்சரி எழுதியே ஆகணும். நான் வச்சுங்க, டெஸ்ட் எழுதாம எக்ஸாம் போனீங்கன்னா இங்க டெஸ்ட்ல பண்ற மிஸ்டேக் வந்து எக்ஸாம்ல பண்ண மாட்டீங்க. டெஸ்ட் எழுதாம போனீங்கன்னா டேரக்டா எக்ஸாம்ல மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. அப்போ ஈஸியா மார்க் போயிடும். புரியுதா? அதனால வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ரிவைஸ் பண்ணுங்க, அசைன்மெண்ட் சால்வ் பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க, டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதிட்டு அந்த கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்து அதை அனலைஸ் பண்ணிட்டு திருப்பி ஒன் டைம் ரிவைஸ், கான்செப்ட் ரிவைஸ் பண்ணுங்க. சிம்பிள். ஓகேவா? இதே மாதிரி சைக்கிள்ல படிச்சீங்கன்னா, ஓகே, சைக்கிள் மேனர்ல படிச்சீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் எக்ஸாம். ஓகே, எனி லெசன் ஓகே, எனி கிவன் டாபிக், ஒரு ஸ்மால் டாபிக் படிச்சா கூட அதுல கொஸ்டின் சால்வ் பண்ணா மட்டும்தான் உங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, கொஸ்டின் சால்வ் பண்ண பயப்படாதீங்க. ஓகே, ஜென்ரலா ஸ்டூடண்ட்ஸ் மைண்ட் செட் பண்ணுவாங்க, கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது அந்த கான்செப்ட் இல்லைன்னு என்ன ஆயிடும், பேக் ஃபயர் ஆகும். ரைட்? அந்த கான்செப்ட் சொல்லிட்டு நமக்கு ஒரு மாதிரி சேடா ஃபீல் ஆகும். அப்படி ஃபீல் ஆனா பெட்டர். எப்ப வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அப்பதான் லைஃப்ல நம்ம கத்துப்போம். ஓகே, எக்ஸாம் அதே மாதிரி தான். அப்ப இந்த கொஸ்டினை பார்த்து பயப்படாம நம்மளுக்கு தெரியுதா தெரியலையா அதை அப்ரோச் பண்ணி பாருங்க. தெரியலன்னா ரொம்ப சந்தோஷம். என்ன அந்த கான்செப்ட் வச்சு நம்ம திருப்பி படிச்சு ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். புரியுதா? அதனால கண்டிப்பா கொஸ்டின் சால்வ் பண்ணியே ஆகணும். வித்தவுட் கொஸ்டின் ஜஸ்ட் ரீடிங் த கான்செப்ட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. கொஸ்டின் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா இன்னும் பேசிக் ஸ்ட்ராங்கா வேணா ஜாம் லெவல் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ஜாம் லெவல் கொஸ்டின் லைக் டிஆர்பி லைக் கொஸ்டின் டிஆர்பி லெவல் தான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் அட்வான்ஸா போறீங்க அப்படின்னா சிஎஸ்ஆர் கேட் கொஸ்டின் சால்வ் பண்ணேன். ஓகே, இந்த 4 செட் ஜாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா பிஜிடிஆர்பி கொஸ்டின் சால்வ் பண்ணிருங்க. அப்புறம் ஜாம் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. நல்லா ரிவைஸ் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது பிஜிடிஆர்பியும் ஜாம்ல உள்ள அந்த டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல் பாண்ட் வச்சுக்கலாம். கெமிக்கல் பாண்ட் இருக்கு, பிஜிடிஆர்பி கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க, ஜாம் சால்வ் பண்ணுங்க, படிச்சு டெஸ்ட் எழுதுங்க. இன்னொரு டைம் ரிவைஸ். ஐ திங்க் லிசன், we have to revise each lesson maximum 5 டைம் ரிவைஸ் பண்ணணும். 5 to 10 டைம், 5 to 10 டைம் ரிவைஸ் பண்ணா ஈஸியா இருக்கு. ஆல் டைம் இல்ல, நம்ம 4 மந்த் தான் இருக்கு. அதனால ஐ அட்வைஸ் டு ரிவைஸ் ஒன்லி 5 மந்த். சாரி, 5 டைம் ரிவைஸ் பண்ணுங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எல்லாம் பண்ண முடியும், டைம் இருக்காது. ஓகேவா? அதனால பிஜிடிஆர்பி கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க, ஜாம் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. அதை சால்வ் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்க. என்ன மிஸ்டேக் வருது, இல்ல என்ன டாபிக் உங்களுக்கு தெரியல, இல்ல என்ன புதுசா இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் ரிவிஷன்ல கோ வித் வாட் சிஎஸ்ஆர் கொஸ்டின் போங்க. அப்ப சிஎஸ் சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரிவிஷன்ல கேட் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. புரியுதா? அதே மாதிரி மாத்தி சால்வ் பண்ணிட்டே இருந்தா ஈஸியா கிளியர் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணா கூட எவ்ரி வீக்கெண்ட் யூ கேன் ரைட் ஒன் டெஸ்ட். ஓகேவா? ஈஸியா எழுதலாம். வெனஸ்டே ஒரு டெஸ்ட் எழுதலாம். ஓகேவா? தென் சண்டே ஒரு டெஸ்ட் எழுதலாம். ஓகேவா? அதுமாதிரி டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஆன்லைன் கிளாஸ் பத்தி ஐ வில் கிவ் அனௌன்ஸ்மெண்ட். ஓகே, வெரி சூன் ஐ வில் கிவ் அனௌன்ஸ்மெண்ட். ஓகே, ஐடியா இருக்கு ஸ்டார்ட் பண்ற மாதிரி. ஓகே, நான் அதெல்லாம் மொத்த பிளான்லாம் போட்டுட்டு தென் ஐ வில் என்டர் டு யூ. ஓகே, அப்பதான் கரெக்டா இருக்கும். வித்வுட் பிளான் வந்து சொன்னா அது கரெக்டா இருக்காது. ஐ கிவ் சம் டைம். ஓகே, 1 or 2 வீக்ஸ் கொடுங்க. நான் டிசைட் பண்ணிட்டு ஐ வில் இன்ஃபார்ம் யூ. ஓகே, பட் ஆனா வெயிட் பண்ண தேவையில்ல. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ண ஈஸியா கிளியர் பண்ணலாம். ஓகேவா? இதான் என்ன கெமிஸ்ட்ரி பொறுத்த ஓவர் வியூ. இதை நீங்க ஒழுங்கா அட்டன் பண்ணாவே ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். அப்கமிங் வீடியோல வந்து நான் ஆர்கானிக் எப்படி படிக்கணும், ஓகே, என்ன புக் ரெஃபர் பண்ணணும், பிசிக்கல் என்ன பண்ணணும், அது மட்டும் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி தான் நீங்க மேஜர். பாத்தீங்கன்னா 3 லெசன் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபில உள்ள வந்துருச்சு. நம்ம கொஞ்சம் ஈஸியா படிச்சிடலாம். ஓகே, அது மட்டும் இல்லாம நம்ம ரிசர்ச் பண்ற அந்த சில இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, அதை பத்தி பேசிக் ஐடியா தெரியணும். இப்போ நம்ம எம்எஸ்சில அதெல்லாம் எம்எஸ்சி பண்ணும்போது ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதெல்லாம் ஐடியா இருந்திருக்கும். இப்போ நம்ம எம்எஸ்சி எல்லாம் பண்ணி முடிச்சு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழிச்சு பார்த்தோம் அந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரியாது. ஓகேவா? ஆனா அதை ரெஃபர் பண்ண கண்டிப்பா அதுல கொஸ்டின்ஸ் வரும். அதெல்லாம் நியூ டாபிக் ஃபார் அஸ். அப்புறம் மிஸ்லேனியஸ் டாபிக்ஸ் இருக்கு, லைக் நானோ கெமிஸ்ட்ரி. ஓகே, அந்த மாதிரி சில டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு. அதையும் படிக்கணும். அதை பத்தி அப்கமிங் வீடியோல ஐ வில் கிவ் த ஐடியா ஹவு டு ஸ்டடி தோஸ் டாபிக்ஸ். ஓகேவா? ஐ ஹோப் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் கரெக்டா இருக்கு. ஓகேவா? கரெக்டா படிச்சா இந்த வருஷம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகே, கண்டிப்பா வித்தின் 4 to 5 மந்த்ல எக்ஸாம் வந்துடும். ஐ ஹோப்
ஈஸியா கிளியர் பண்ணிட்டு யூ கோயிங் என்டர் டு கவர்மெண்ட் ஜாப். ஓகே, ஹாப்பி லேர்னிங், see you and take care, டாடா, பை.